ஃபைனலி விடாமுயற்சி பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது, என்ன ஏது ஃபுல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நம்ம அஜித் குமார் தான் சொல்லி ஆகணும். அப்பா, அந்த மனுஷன் ஒரு செம்மையான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ 2 வருஷம் ஆச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம துணிவுல பார்த்துருப்போம் படத்தை. ஸோ அந்த படத்தில் நம்ம அஜித் குமார் வந்து ஒரு சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கேரக்டர் வந்து ஒரு சூப்பராக அந்த படம் நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ டேரக்டர் சொல்லியிருப்பார், இந்த படத்தில் வந்து எந்த ஒரு பஞ்சு டைலாக் இருக்காது, எந்த ஒரு மாசான சீனெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தாங்க இந்த படமும். ஸோ நம்ம அஜித்துக்குன்னு தனியாக வந்து பஞ்சு டைலாக்கு, மாசான சீனு ஸோ எதுவுமே இருக்காது, ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு கதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கே வந்து புரியும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த படத்தில் நடித்த அர்ஜுன், திரிசா ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ அவங்க எல்லா பேரும் வந்து பார்த்தா அவங்கவுங்க போஸ்ட் வந்து பார்த்தா சூப்பராக நடிச்சு கொடுத்து போயிருக்காங்க. ஒரு சில டைமில் தான் வருவாங்க, கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்திருந்தாலும் அவங்கவுங்க நடிப்பு வந்து பார்த்தா திறமையாக சூப்பராக வந்து அவங்க நடிச்சு கொடுத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக்கு. ஸோ மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தை வந்து சொல்லவே வேணாம். அவர் எப்பயும் போல் வந்து பார்த்தா தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி வந்து பார்த்தா நல்ல ஒரு மியூசிக் கொடுத்து போயிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ இதில் வந்து பார்த்தா நம்ம சூப்பராக வந்து நம்ம அனிருத் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் வந்து இந்த மியூசிக்கு வந்து செம்ம ஒரு ஹைப்பாக போகும், ஒரு சீரியஸாக போகும். நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா நிறைய சீன் ஃபுல்லாமே வந்து நல்லா நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ட்ரெய்லரில் டீசரில் வந்து அந்த ஒரு மியூசிக்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ படத்தில் வந்து நல்லா நிறைய மியூசிக்லாம் போட்டு சூப்பராக அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம சினிமோகிராஃபி தான் நம்ம சொல்லி ஆகணும். மொத்த டீம் இந்த படத்தில் வந்து பண்ணுற எல்லா டீமும் வந்து பண்ண செம்மையாக வந்து சூப்பராக வந்து பின்னி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்து பண்ணால் ஒரு செம்மையான ஒரு சினிமோகிராஃபி வந்து பண்ண இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவில். ஸோ நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எனக்கே வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன் ஃபுல்லாமே கொஞ்சம் லேகாக தோணுச்சு, ஓகேவா? கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் வந்து அவங்க கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஸோ இது இது பண்ணால் தான் வந்து கரெக்டாக லாஸ்ட்டு வந்து கரெக்டாக முடியும். ஸோ இது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம புரிய வைக்கணுக்காக வந்து போனால் அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க போல். அது என்னென்ன சீன் வந்து நான் சொன்னேன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கே ஸ்பெரர் ஆயிரும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் எந்த ஒரு ஸ்பெரர் இல்லாமல் தான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன், ஓகேவா? எந்த ஒரு லீக்கும் நான் பண்ணலை. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், ஓகேவா? ஒரு சில சீன் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. வேணும்னு வந்து பண்ணால் டைலாக் விதம் ஒரு சில டைலாக் வந்து எனக்கு வந்து புரியலை, ஓகேவா? நான் மறுபடியும் இந்த படம் பார்க்கணும் போல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த படத்தோட வந்து பெருசா நெகட்டிவ்னு ஒண்ணும் இல்ல. ஸோ பாசிட்டிவ் தான் அதிகமா இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இந்த படம் வந்து ரீமேக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க. அது ரீமேக்கா வந்து கேட்டீங்கன்னா, அது நீங்க படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நான் சொன்னா அது லீக்கா தான் இருக்கும். ஸோ நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம்ங்க. கண்டிப்பா எல்லா பேரும் வந்து இந்த படம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். என்னதான் அந்த படம் வந்து பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகாம இருந்தாலும், ஸோ இந்த டேல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிகையா இருந்துச்சு. நீங்க தியேட்டருக்கு போனாலே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.